துரியோதனன் கூறியது அத்தனையும் உண்மை. அவன் பாண்டவர்கள் மீது கொண்ட வன்மத்திற்கு நீங்கள்தான் காரணம். ஆம் விதுரா, துரியோதனன் பக்கம் இருக்கும் நியாயத்தை நீங்களெல்லாம் புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ, நான் புரிந்து கொண்டேன். ஆசை காட்டி வளர்க்கப்பட்டான் துரியோதனன். இன்று அந்த ஆசையே பாண்டவர்கள் மீது குரோதமாக வளர்ந்து நிற்கிறது. அண்ணி, பேசுவது தாங்கள்தானா? நானேதான். நான் இதுநாள் வரை துரியோதனன் துஷ்டகுணம் உள்ளவன் என்றே கருதியிருந்தேன். அவன் உள்ளத்தில் புதைந்திருக்கும் நியாயத்தை நான் இன்று உணர்ந்து கொண்டேன். துரியோதனன் இடத்தில் என் புத்திரர்கள் இருந்திருந்தால் இதைவிட மூர்க்கமாக இருந்திருக்க அநேக வாய்ப்புகள் உள்ளது. ஒருவன் வளரும் சூழ்நிலையே அவன் நல்லவனா தீயவனா என்பதை தீர்மானம் செய்கிறது. என்னை பொறுத்தவரை துரியோதனன் நல்லவனே. அண்ணி, ஆம் விதுரா, துரியோதனன் வாழ்விலிருந்து பாண்டவர்களை நீக்கிவிட்டால் துரியோதனனைப் போல் நல்லவனை காண முடியுமா? அண்ணி, விதுரா, நீயே சொல். துரியோதனனின் அரசாட்சியில், மக்களிடத்தில், பொது வாழ்க்கையில், பாண்டவர்கள் அல்லாத விஷயங்களில் ஏதேனும் தீங்கு செய்திருக்கிறானா? இல்லை அண்ணி. பிறகு அவனை தீயவன் என்று கூறும் அருகதை நமக்கு ஏது? நான் துரியோதனனின் கட்டளையை மதிக்கிறேன். நான் இந்த திருமணத்திற்கு செல்லப் போவதில்லை. அண்ணி, துரியோதனனின் ஆணை உங்களை கட்டுப்படுத்தாத. நீங்கள் அபிமன்யுவின் திருமணத்திற்கு நிச்சயம் செல்லலாம். இல்லை, துரியோதனன் என் புத்திரர்களுக்கு சத்ருவே ஆனாலும் அவன் இந்த நாட்டின் இளவரசன். அவனுடைய ஆணை அரசியான என்னை நிச்சயம் கட்டுப்படுத்தும். இந்த அத்தினாபுரத்தில் உண்டு உறங்கி உறையும் நான் நாட்டின் இளவரசரின் ஆணையை ஏற்பதுதானே முறையாகும். துரியோதனனின் ஆணை தவறானது. அதை நீங்கள் லட்சியம் செய்ய தேவையில்லை. இல்லை, நான் சத்திரிய குலப்பெண். என்னால் ஒருபோதும் சத்திரிய மரபை மீற இயலாது. யுத்தம் மூளும் வரை நான் அத்தினாபுரத்துக்கு கட்டுப்பட்டே இருப்பேன். அக்கா, தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் இப்போதே நம் புத்திரர்களான பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று விடலாம். சென்றிருந்தால் அவர்கள் வனவாசம் புறப்பட்ட அன்றே சென்றிருக்க வேண்டும். அவர்கள் துன்பத்தில் பங்கெடுக்காத எனக்கு இன்பத்தில் மட்டும் பங்கெடுக்க ஏது உரிமை? நான் இந்த திருமணத்திற்கு செல்லப் போவதில்லை. அண்ணி, பாண்டவர்கள் உங்கள் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பார்களே. அவர்களுக்கு நானே ஓலை எழுதுகிறேன். திருமண ஏற்பாடுகளை நாம் தான் செய்ய வேண்டும். அரசருக்கும் இளவரசர்களுக்கும் வணக்கம். பண்டிதரை, எங்கள் சார்பாக அத்தினாபுரம் சென்றீர்கள். அத்தினாபுரத்திலிருந்து என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள்? நமது அழைப்பை அத்தினாபுர அரசு ஏற்றுக்கொண்டதா? அபிமன்யுவின் திருமணத்திற்கு அத்தினாபுரத்திலிருந்து யாரெல்லாம் வரப்போகிறார்கள்? யார் வருகிறார்களோ இல்லையோ, எங்கள் அன்னை வருவார்கள் இல்லையா? அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். அத்தினாபுரத்திலிருந்து இந்த திருமணத்திற்கு யாரும் வரப்போவதில்லை. எங்கள் அன்னையுமா? ஆம், அவர்களும் வரப்போவதில்லை என்று உறுதிபட கூறிவிட்டார்கள். காரணம்? இளவரசர் துரியோதனன்.
அத்தினாபுரத்திலிருந்து இந்த திருமணத்திற்கு யாரும் செல்லக்கூடாது என்று இளவரசர் துரியோதனன் கட்டளையிட்டு விட்டார். எங்கள் அன்னைக்கு கட்டளையிட அந்த மூடனுக்கு என்ன நெஞ்சுரம்? இளவரசரின் கட்டளை குந்தி தேவியாரை கட்டுப்படுத்தாது என்று விதுரர் எவ்வளவோ எடுத்துரைத்தார். ஆனால் தங்கள் அன்னையார் வர மறுத்துவிட்டார். அண்ணா, பார்த்தீர்களா அந்த கயவன் செய்த காரியத்தை? திட்டமிட்டே அனைவரையும் தடுத்திருக்கிறான். இதுதான் நடக்கும் என்பதை நான் முன்பே அறிவேன். பின் எதற்காக அழைப்பு அனுப்ப வேண்டும்? அழைப்பு அனுப்ப வேண்டியது நமது கடமை. இப்போது என்ன செய்வதண்ணா? நம் அன்னை இல்லாமல் அபிமன்யுவின் திருமணத்தை நடத்துவதா? வேறு வழி இல்லை. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருக்கும்போது நம்மால் என்ன செய்ய முடியும்? தன் பேரனின் திருமணத்திற்கு வர முடியவில்லையே என்று நம் அன்னை வருந்த மாட்டார்களா? நிச்சயம் வருந்துவார்கள். ஆனால் அவர்கள் வர மறுத்தால் அதில் நியாயமான ஒரு காரணம் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா, நீங்கள் 1000 சொல்லுங்கள். இது துரியோதனனின் திட்டமிட்ட சதி. அத்தினாபுரத்திலிருந்து யாரையும் வரவிடாமல் தடுத்து விட்டான் அந்த கயவன். அதிகாரம் அவன் கையில் இருக்கும்போது அதை பிரயோகிக்கத்தானே செய்வான். நம் தாயை கட்டுப்படுத்த அவனுக்கு ஏது அதிகாரம்? உண்மைதான் பீமா. ஆனால் நம் அன்னை சத்திரிய பெண். அரசவையில் எடுக்கப்படும் முடிவிற்கு அதே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பது நீ அறிந்ததுதானே பீமா? அத்தினாபுர அரசவை அந்த சிறு நரியின் அதிகாரத்தின் கீழ்தான் நடக்கிறதா? சிங்கமோ சிறுநரியோ, ஆட்சியில் இருப்பவர் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டியது குடிமக்களின் கடமை. ஆகவே நம் அன்னை இந்த முடிவிற்கு வந்திருக்கிறார். அண்ணா, நம் அன்னைக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்தால் என்ன? அவகாசம் இல்லை. மேலும் நம் அன்னை இனி வரவும் சம்மதிக்க மாட்டார். அவர் எங்கிருந்தாலும் அவர் ஆசி நமக்கு கிட்டும். ஆகவே நடந்ததை மறந்துவிட்டு இனி நடக்க வேண்டியதை கவனிப்போம். விராட தேசத்தில் அபிமன்யுவின் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கட்டும். வேண்டுமானால் உன் புத்திரன் லக்குமணனுக்கும் நாம் திருமணத்தை நடத்துவோம், இல்லையா துச்சாதனா? மாமா, விளையாட வேண்டாம். விராடத்தில் நடப்பது திருமணம் அல்ல, அத்தினாபுரத்திற்கு எதிராக நடக்கும் சதி ஆலோசனை. என்ன மருமகனே, 4 பேர் கூடினால் சதி ஆலோசனை நடத்தத்தானே செய்வார்கள். செய்யட்டும், அதை நாம் முறியடிப்போம். மாமா, அவர்களை துச்சமென எண்ண வேண்டாம். அங்கே பாஞ்சால மாமன்னன் துருபதனும் துவாரகை அரசன் கிருஷ்ணனும் விராட தேசத்தின் சக்கரவர்த்தி விராடனும் உடன் இருக்கிறார்கள். இந்திரனை வேண்டுமானாலும் அவர்களுக்கு துணை நிற்கட்டுமே. நம் பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று மறந்து விட்டாயா? பரசுராமரோடு சரிக்கு சரியாக நின்று போர் புரியும் ஆற்றல் படைத்த பீஷ்மாச்சாரியார், தன் கரத்திலே வில் இருக்கும் வரை ஒருவராலும் நெருங்க முடியாத துரோணாச்சாரியார், தனுர் வேதத்தை வாழ்வாக கொண்ட கிருபாச்சாரியார் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் மேலே வெல்ல முடியாத ஒருவன் நம் பக்கம் இருக்கிறான். அவன்தான் உன்னுடைய நண்பன் கர்ணன். அவனோடு ஒட்டி பிறந்த கவசமும் குண்டலமும் இருக்கும் வரை அவனை யாராலும் வெல்ல முடியாது. கர்ணனின் கவச குண்டலத்திற்கு அப்படி ஒரு வலிமையா? ஆமாம், அதன் மகிமையை அறிந்துதான் கர்ணனை உனக்கு நண்பனாக்கு என்று நான் உனக்கு அன்று அறிவுறுத்தினேன். மறந்துவிட்டாயா? அர்ஜுனா, ஆணவத்தை கைவிடு. நீ நிகழ்த்தி காட்டிய வர்ணஜால வித்தைகளை நானும் நிகழ்த்தி காட்டுவேன். அதற்கு மேலும் நிகழ்த்தி காட்டுவேன்.
மருமகனே, அதோ அவனை கண்டாயா? தங்கப்பனை போல் உயர்ந்தோங்கி நிற்கும் அவனது காதில் ஜொலிக்கும் குண்டலங்களை கண்டாயா? நெஞ்சோடு ஒட்டி உறவாடும் இயற்கை கொடையாக அளித்த கவசத்தை கண்டாயா? எப்படியாவது இவனை நம்பசம் இழுத்துவிடு. இந்த கவசமும் குண்டலங்களும் இருக்கும் வரை இவனை யாராலும் வீழ்த்த முடியாது. மாமா, நெற்றியிலே சுடர்விடும் சூரியன் கொண்ட இவன் மாவீரன் தான். இவனை என் நண்பனாக்கிக் கொள்கிறேன். தாமதிக்காதே. வில்வித்தையில் நிகரற்றவனான அர்ஜுனனை வீழ்த்த இந்த கர்ணனே சரியான அஸ்திரம். இவனை நம் பக்கம் இழுத்துவிடு. கர்ணனின் கவசகுண்டலம் எத்தனை வலியது என்பதை உனக்கு தெரியாமல் நான் கர்ணனை சோதித்தேன். அன்று என்ன நடந்தது தெரியுமா? துச்சாதனா, இன்று கர்ணனின் கவசத்தின் பலத்தை சோதனை செய்துவிட வேண்டும். இதற்கு உன் அண்ணன் துரியோதனன் சம்மதிக்க மாட்டான். அதனால் தான் உன்னை தனியாக அழைத்து வந்தேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் மாமா? குருவாள் கொண்டு கர்ணனின் மார்பில் குத்திவிடு. ஏதேனும் விபரீதமாக நிகழ்ந்துவிட்டால்? அப்படி ஒருபோதும் நடக்காது. காரணம், கர்ணனின் கவசம் அவனது உயிரை காக்கும். ஒருவேளை நீ குத்தும் குருவாள் கர்ணனின் மார்பில் இறங்கிவிட்டால் கவலைப்படாதே. பயனற்றவன் நமக்கு தேவையில்லை. சித்தொழியட்டும். மாமா, எனக்கு அச்சமாக உள்ளது. ஒருவேளை அண்ணனுக்கு தெரிந்தால்? தெரிந்தால் என்ன? அப்படி தெரிந்தால் பழியை நான் சுமக்கிறேன். அற்புதம், அற்புதம். உன் அண்ணன் துரியோதனன் அற்புதமான நண்பனை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த கவசமும் குண்டலங்களும் இருக்கும் வரை அவனை யாராலும் வீழ்த்த முடியாது. அவனை வீழ்த்தாதவரை நம்மை யாரும் வீழ்த்த முடியாது. இப்போது சொல் துரியோதனா, பாண்டவர்கள் என்ன கூடி என்ன ஆலோசனை செய்து என்ன நம்மை வெல்ல முடியாது? ஆம், முடியாது மாமா. நம்மை வெல்ல முடியாது. கர்ணன் இருக்கும் வரை, அவனோடு கவசமும் குண்டலமும் இருக்கும் வரை நம்மை எவராலும் வெல்ல முடியாது. கர்ணா,
தெய்வமே, நான் தினம் தினம் வணங்கும் என் கடவுளா என் முன்னால் நிற்பது? என்னை ஆசீர்வதியுங்கள். கர்ணா, உன்னை சுற்றிலும் சூழ்ச்சி வலை பின்னப்பட்டுள்ளது. அதிலிருந்து உன்னை காக்கவே நான் வந்திருக்கிறேன். சூழ்ச்சியா? ஆம், உன் எதிரிகளின் வஞ்சக எண்ணத்தால் உனக்கு ஆபத்து நேர இருக்கிறது. நான் மாவீரன் என்பதை தாங்கள் அறிவீர்கள். எனக்கு ஆபத்தா? என்ன ஆபத்து? யாரால் ஆபத்து? கூறுகிறேன். நாளை அதிகாலையில் இந்திரன் அந்தன வேடம் பூண்டு உன்னிடம் யாசகம் பெற வருவான். அவனுக்கு நீ யாசகம் இடக்கூடாது. ஐயோ, என்ன கொடுமை இது! இந்திரனே வந்து ஈ என்று இறக்கும் போது இந்த கர்ணன் இல்லை என்று மறுப்பதா? மறுக்கத்தான் வேண்டும். ஏனெனில் அவன் யாசிக்கப் போவது உன் உயிர் காக்கும் கவசமும் குண்டலமும். அதை இழந்தால் நீ உன் பலத்தை இழப்பாய். கவசமும் குண்டலமும் உன்னோடு இருக்கும் வரை மரணம் உன்னை நெருங்காது. ஆகவே நீ எக்காரணம் கொண்டும் கவசத்தையும் குண்டலத்தையும் இந்திரனுக்கு யாசகம் தரக்கூடாது. கொடையே அருளே கொடுத்தாய் உடலே, மழையே ஒளியே ஈந்தாய் புனையே, தானம் தந்தாயே நீ கூனி நின்றானே கோ, வானம் உன் பாதமே உலகம் உனை பாடுமே, இறையிடம் தானே யாசகம் கேட்பார் இறைவனே இங்கே கையேந்தி நின்றான். கொடையே அருளே கொடுத்தாய் உடலே, மழையே ஒளியே ஈந்தாய் புனையே. இந்த ஏழை அந்தணன் இதை யாசித்து வரவில்லை கர்ணா. அந்தனரே, வேறு என்ன வேண்டும் தங்களுக்கு? நீண்ட நாளாக எனக்கு ஒரு ஆசை. உன்னுடைய கவசமும் குண்டலங்களும் எனக்கு வேண்டும் கர்ணா. யாசித்தால் மறுக்க மாட்டாய் என்று நம்பி வந்துவிட்டேன். இந்திரன் அந்தன வேடம் பூண்டு உன்னிடம் யாசகம் பெற வருவான். மறுக்க மாட்டாய் அல்லவா? ஒரு ஏழை அந்தணன் பொன்னையும் பொருளையும் கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. தங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத என்னுடைய கவசமும் குண்டலமும் தங்களுக்கு எந்த வகையில் உபயோகப்பட போகிறது? தாங்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? தள்ளாடும் இந்த கிழவனை பார்த்தால் உனக்கு தெரியவில்லையா? நான் ஒரு ஏழை அந்தணன். தள்ளாடும் கிழவன், ஆனால் தள்ளாடாத குறிக்கோள், முறுக்கேறிய உடலில் ஒரு செயற்கையான தள்ளாட்டம். இந்த கர்ணனிடம் யாசகம் கேட்டு வந்திருப்பது அமரலோகத்தின் அதிபதி தேவேந்திரன். மாறு வேடத்தில் வந்தால் மறுக்க மாட்டேன் என்று நினைத்தீரோ? இந்திரன் இந்திரனாக வந்திருந்தாலும் தந்திருப்பேனே தானத்தை. அந்த கடவுளே கண்முன்னால் வந்து நிற்கும் போது
நான் தானம் தர மறுப்பேனா? இந்திரனுக்கே தானம் செய்தேன் என்ற பெருமை ஒன்றே எனக்கு போதும். இந்திர லோகத்தின் அரசே, ஒரு கணம் காத்திருங்கள். இதோ வந்து விடுகிறேன். கொடையே அருளே கொடுத்தாய் உடலே, மழையே ஒளியே ஈந்தாய் புனையே. மறுத்ததும் சரியா, தங்கமே உந்தையை வருமா? பங்கம் பட்டது உன் உடலே, தானம் கொடுப்பதில் நீ கடலே. கர்ணா உன் கருணை கண்டே, கார்முகில் தலை குனியும் நின்றே. மன்னா உன் கொடையை கண்டேன், மாமழையும் நானும் நின்றே. கொடையே அருளே கர்ணா கர்ணா, வாரி வழங்கும் குணத்தை உனக்கு யார்தான் கொடுத்தாரோ? அமரலோகத்தின் அதிபதியே, எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கேட்ட என் கவசத்தையும் குண்டலத்தையும். கர்ணா, உன் தர்ம சிந்தனையை எப்படி போற்றுவது? உன் உயிர் காக்கும் கவசத்தையும் குண்டலத்தையும் கூட தானமாக கொடுத்து விட்டாயே. நீ அல்லவா வள்ளல்? கொடிய நோக்கத்தோடு வந்திருப்பது இந்திரன் என்பது அறிந்தும் எனக்கு யாசகம் அதை கொடுத்து என்னை சிறுமை செய்து நீ உயர்ந்தோங்கி நிற்கின்றாய் கர்ணா. இந்திரலோகத்தின் அரசரே ஈயென இறக்கும் போது இந்த கர்ணனால் ஈயாமல் இருக்க முடியுமா? இக்கவசமும் குண்டலமும் இருக்கும் வரைதான் உன்னை யாராலும் கொல்ல முடியாது என்பது உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். தெரிந்துதான் தானம் செய்திருக்கிறேன். உண்மையாகவா? தாங்கள் உயிரை கேட்டாலும் கொடுத்திருப்பேன். உயிரை காக்கும் கவசத்தை தானே கேட்டீர்கள், தர மறுப்பேனா? இதுவரை உன்னை போன்ற மனிதனை கண்டதில்லை. இனி காண்பேன் என்பதும் நிச்சயமில்லை. உன் தயாள குணத்தையும் தர்ம சிந்தனையையும் மெச்சினேன். உனக்கு நான் சக்தி அஸ்திரத்தை வழங்குகிறேன். அதி அற்புதமான சக்தி அஸ்திரம் உனக்கு யுத்த களத்தில் பயனளிக்கும். ஒன்றை தானமாக கொடுத்து இன்னொன்றை பெறுவது தர்மமாகாது. என்னை மன்னித்து விடுங்கள். கர்ணா, இந்திரலோகத்தின் அரசனான நான் எதையாவது ஒன்றை கொடுத்தே இதை யாசித்துச் செல்ல இயலும். நீ எனக்கு தருவதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நான் தருவதை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ பெறுவதிலும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற தர்மமே மேலோங்கி நிற்கும். சக்தி அஸ்திரத்தை நான் பெற்றால்தான் என் யாசகத்தை தங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் தங்களுக்காக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்திரா, உன்னை கெட்டிக்காரன் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீயோ கோட்டை விட்டு வந்து நிற்கிறாயே. என்ன கூறுகிறாய் கிருஷ்ணா? எதற்காக நீ கர்ணனிடம் சென்றாய்? சென்ற காரியம் முடிந்ததா? வெற்றிகரமாக முடிந்ததா? அவனது கவசத்தையும் குண்டலத்தையும் கவர்ந்து வந்து விட்டேன். கவர்ந்து வந்து என்ன பயன்? என்ன சொல்கிறாய்? உன் மகன் அர்ஜுனன் போரில் வெல்ல வேண்டுமா வேண்டாமா? இதில் என்ன சந்தேகம்? நிச்சயம் என் மகன் போரில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். கவச குண்டலத்துக்கு மிஞ்சிய சக்தி ஆயுதத்தை கொடுத்துவிட்டு வந்திருக்கிறாயே. இனி எப்படி உன் மகன் வெல்வான்? என்ன சொல்கிறாய்? சக்தி ஆயுதத்தின் வலிமையை பற்றி கூறு. எந்த திசையில்
எந்த இடத்தில் எதிரி இருந்தாலும் சரியாக சென்று தாக்கி அழிக்கும். அப்படி என்றால் போர்க்களத்தில் கர்ணன் உன் மகன் மீது சக்தி ஆயுதத்தை பிரயோகித்தால்? கிருஷ்ணா, என்ன சொல்கிறாய்? இப்பொழுது நான் என்ன செய்வது? கர்ணனின் வசீகரத்தை கண்டதும் மதியிழந்து விட்டாயா, இல்லை கவசகுண்டலத்தை பெற்றதும் நினைவிழந்து விட்டாயா? என்ன செய்ய? கர்ணனின் தர்ம சிந்தையை கண்டு நானே ஒரு கணம் கலங்கி போனேன். இப்படியும் ஒரு மனிதன் இருப்பானா? கர்ணன் ஒருபோதும் தன்னோடு ஒட்டி பிறந்த கவசத்தையும் குண்டலங்களையும் கொடுக்க மாட்டான் என்றுதான் நினைத்தேன். ஆனால் என் நினைப்பை பொய்யாக்கினான் கர்ணன். தன் உடலோடு ஒட்டியிருந்த கவசத்தையும் குண்டலங்களையும் என் கண்ணெதிரேயே அறுத்து எனக்கு தானமாக கொடுத்தான். தான் தர்மத்தின் தலைமகன் என்பதை நிரூபித்து விட்டான். கர்ணனின் செயல் என்னை சிலிர்க்க வைத்து விட்டது. நெகிழ்வின் உச்சத்தில் இருந்த நான் என்னை மறந்து சக்தி அஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தேன். அந்தனராக அவனது உடைமைகளை தானம் கேட்டேன். இந்திரனாக அவனுக்கு சக்தி அஸ்திரத்தை கொடுத்தேன். இப்போது என்ன செய்வது? செயல்களை எல்லாம் செய்துவிட்டு சிக்கல்கள் வந்தால் மட்டும் என்னை கேட்டால் நான் சொன்னது என்ன? கவச குண்டலத்தை பெற்று வரச் சொன்னாய். சக்தி எந்திரத்தை நான் கொடுக்கச் சொன்னேனா? தனக்குத்தானே குழியை தோண்டிவிட்டு கடைசியில் என்னை காப்பாற்றச் சொன்னால்? கிருஷ்ணா, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். தேவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் நீதானே. அர்ஜுனன் என் மகன் மட்டுமல்ல, உன் நண்பனும் கூட. அன்பு செலுத்துபவர் யாராக இருந்தாலும் என் நண்பர்கள்தான். சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன். நம் தாய் இல்லாமல் அபிமன்யுவின் திருமணத்தை நடத்தும் சூழ்நிலைக்கு ஆளானோம். வருந்த வேண்டாம் அண்ணா. நம் தாய் என் மகனை இருந்த இடத்திலிருந்தே ஆசீர்வாதம் செய்திருப்பார். நம்மை நம் தாயிடமிருந்து பிரித்தவன் அந்த வஞ்சகன் துரியோதனன். அவனுக்கு நாம் பாடம் புகட்டும் நாள் நெருங்கிவிட்டது. பொறுமையாக இரு பீமா. பொறுத்ததெல்லாம் போதும் அண்ணா. நம் தாயை எப்போதுதான் காண்பது?
வேளை வரும் அதுவரை காத்திருப்போம். எங்கள் தாய் குந்தி தேவி திரௌபதிக்கு தாய் ஸ்தானத்தை கொடுத்து காட்டிற்கு அனுப்பினாள். ஆகவே அவளிடம் ஆசி பெற்றுக்கொள். சரியாக சொன்னீர்கள் அண்ணா. அபிமன்யு, திரௌபதியும் உனக்கு ஒரு தாய்தான். இருவரும் அவரிடம் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். தகப்பனை மிஞ்சிய பெரிய வீரனாக நீ வளர வேண்டும். எங்கே உனது கவசமும் குண்டலங்களும்? வயதான அந்தனர் ஒருவர் தானமாக கேட்டார். அதை நான் கொடுத்து விட்டேன். கர்ணா, என்ன காரியம் செய்து விட்டாய்? யாரை கேட்டு கவசத்தையும் குண்டலங்களையும் தானம் கொடுத்தாய்? யாரை கேட்டு கொடுத்திருக்க வேண்டும்? துரியோதனனிடம் கேட்டிருக்க வேண்டும். மாமா, கவசமும் குண்டலமும் என்னோடு ஒட்டி பிறந்த என்னுடைய உடைமைகள். அதை தானம் கொடுக்க நான் யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவை உன்னுடைய உடைமையாக இருக்கலாம். ஆனால் நீ துரியோதனனின் உடைமை என்பதை மறந்து விட்டாயா? விளக்கமாக கூறுகிறேன். நீ துரியோதனனின் அடிமை. அடிமைக்கு ஏதடா தன் பொருளை தானம் கொடுக்கும் உரிமை? மாமா, துரியோதனா, நீ சொல். நான் உனது அடிமையா நண்பனா? நண்பா, கலங்காதே. மாமா ஏதோ ஆவேசத்தில் பேசிவிட்டார். இல்லை, நான் தெளிவாகவே கூறுகிறேன். கர்ணா, உன்னை யுத்தகலத்தில் நிறுத்தவே துரியோதனன் உனக்கு நாடு கொடுத்து உன்னை அரசனாக்கி அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தான். ஆனால் நீயோ உன் பலமான கவசத்தையும் குண்டலங்களையும் பறிகொடுத்து விட்டு வந்து நிற்கிறாய். இனி உன்னால் என்ன பயன்? என் உயிரை கொடுத்தேனும் என் நண்பன் உயிரை காப்பேன். யாருக்கு வேண்டும் உன் உபயோகமற்ற உயிர்? கவசத்தையும் குண்டலங்களையும் இழந்த நீ சடலத்திற்கு சமமானவன். சடலத்தை கொண்டு யுத்தகளம் புகுவது எப்படி சாத்தியம்? கூச்சலிடாதே, நான் கூறுவதே உண்மை. இதுவரை உன்னை சூதபுத்திரன் என்று ஊரே தூற்றியது. நீ ஒருவேளை சத்திரியனாக இருப்பாய் என்பதற்கு இருந்த ஒரே சாட்சி அந்த கவசமும் குண்டலங்களும். இப்போது அவற்றையும் இழந்துவிட்டு வந்து நிற்கிறாய். இப்போது நானே கூறுகிறேன், நீ சூதபுத்திரன் தான். நண்பா, கேட்டாயா? உன் மாமா கூறுவதை கேட்டாயா? நீ சொல். ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறாய்? நீ சொல் நண்பா. நான் சூதபுத்திரனா? உன் மாமா கூறுவது போல் நான் சூதபுத்திரனா? மாமா, என்ன இது? இன்னொரு முறை இவ்விதம் என் நண்பனை இழிந்துரைத்தால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன், எச்சரிக்கிறேன். இனி உன் நண்பனுக்கு போடும் சோறு தண்டச்சோறு துரியோதனா. ஐயோ தாயே, நான் இன்னும் எத்தனை வசை சொற்களை கேட்கத்தான் என்னை பெற்றெடுத்தாய் தாயே. தாயே, இன்னும் எத்தனை வசை சொற்களை கேட்கத்தான் என்னை பெற்றெடுத்தாய். வேண்டாம், வேண்டாம். மாமா,
என் நண்பன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்னொரு முறை இவ்விதம் என் நண்பனை எழிந்துரைத்து பேச வேண்டாம். கவசமும் குண்டலமும் இல்லாவிட்டாலும் என் நண்பன் எனக்கு நண்பனே. அபிமன்யு உத்திரை திருமணம் அமோகமாக நடந்து முடிந்தது. இனி அடுத்து என்ன செய்வதாக உத்தேசம்? அடுத்து என்ன? துரியோதனனின் தொடையை பிளக்க வேண்டியதுதான். சரியாகச் சொன்னாய் பீமா. கிருஷ்ணா, பீமனின் கோபம் ஆபத்தானது. தாங்கள் சொல்வதும் சரியே. கிருஷ்ணா, அந்த நீசன் செய்த செயலுக்கு அதுதான் சரியான தண்டனை. ஆமாம், அதுதான் சரியான தண்டனை. பீமா, உன்னுடைய இந்த கோபத்தில் சிறிதளவேனும் உன் அண்ணன் தருமன் திரௌபதியை சூதாட்டத்தில் பணயமாக வைத்து ஆடியபோது காட்டியிருந்தால் இந்த பிரச்சனைக்கே வழி இருந்திருக்காதே. ஆமாம், நிச்சயமாக வழி இருந்திருக்காதே. அப்படி என்றால் துரியோதனன் செய்தது நியாயம் என்று கூறுகிறாயா? அது எப்படி நியாயமாகும்? நடந்தது நடந்து விட்டது. இனி நடக்கப் போவதை கவனிப்போம். அத்தினாபுர சாம்ராஜ்யம் பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தத்தை திருப்பித் தரும் நேரம் வந்துவிட்டது. ஆனாலும் அதை தர மறந்து அமைதி காக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? துரியோதனனுக்கு நம் நாட்டை திருப்பித் தர விருப்பமில்லை என்று பொருள். உண்மையான சத்திரியன் தான் பெற்ற நாட்டை இழக்க விரும்ப மாட்டான். அவ்வகையில் பார்த்தால் துரியோதனன் எண்ணம் சரியானது. அப்படி என்றால் பாண்டவர்கள் காட்டில் பரதேசியாய் அலைந்து திரிய வேண்டியதானா? அதுதானா உங்கள் விருப்பம் பலராமரே? அதுதானே, அதுதான் உங்கள் விருப்பமா அண்ணா? நான் அப்படி கூறவில்லை. துரியோதனனின் நிலைப்பாட்டை எடுத்து விளக்கினேன். மேலும் பாண்டவர்களின் அஞ்ஞாத வாசம் முடிந்ததென்பதை துரியோதனன் ஒப்புக்கொள்ளவில்லை. அதுதானே, அவன் ஒப்புக்கொள்ளாமல் நாம் நாட்டை எப்படி திரும்ப பெற முடியும்? அந்த கயவன் ஒப்புக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எங்கள் நாட்டை எப்படி பெற வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். பீமன் சொல்வதும் ஒரு விதத்தில் சரிதான். கிருஷ்ணா, நீ இரண்டு பக்கமும் மத்தளம் வாசிக்கிறாய். பீமனின் கோபம் அழிவு பாதைக்கு இட்டு செல்லும். அதை நீ மறந்து விடாதே. தாங்கள் எப்போதும் துரியோதனின் சொல்லுக்கே துணை நிற்கிறீர்கள் மைத்துனரே. பீமா, நீ இவ்விதம் மைத்துனர் பலராமனிடம் விவாதம் செய்வதை நான் விரும்பவில்லை. இப்போது பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அதை பற்றி மட்டும் சிந்தித்தால் நல்லது. ஆமாம் ஆமாம், நிச்சயம் சிந்திப்பதே நமக்கு நல்லது. அனைவருக்கும் பின்பாட்டு பாடும் கிருஷ்ணா, இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? துரியோதனனிடம் நாட்டை திரும்ப கோருவதுதான் ஒரே வழி. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. யுத்தம் ஒன்றே இந்த பிரச்சனைக்கு தீர்வு. பீமா, யுத்தத்தின் முதலடியை நாம் எடுத்து வைக்க கூடாது. கௌரவர்கள் நம் சகோதரர்கள் என்பதை மறந்துவிடாதே. கிருஷ்ணன் கூறுவதே சரி. துரியோதனன் விருப்பம் எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நாட்டை ஆளும் அரசர் திருதராஷ்டிரர். அவரிடம் நாம் முறைப்படி நாட்டை திரும்ப கோருவோம். அதற்கு அவர் என்ன பதில் கூறுகிறார் என்பதை பொறுத்து பிறகு என்ன செய்வது என்பதை முடிவெடுப்போம். அதுவும் சரியான முடிவு. உடனே அத்தினாபுரத்திற்கு தூது அனுப்பி பாண்டவர்களின் ராஜ்யத்தை திரும்ப கேட்பதே சிறந்த முடிவு. எனக்கு இந்த ஏற்பாட்டில் உடன்பாடும் இல்லை. துரியோதனன் நாட்டை திருப்பித் தருவான் என்று நம்பிக்கையும் இல்லை. ஒரு செயல் நடக்கும் முன் முன்முடிவுகள் எடுக்கக்கூடாது பீமா. தர்மனின் வாக்கு சத்தியமானது. முயற்சிக்காமலே யூகத்தின் அடிப்படையில் செயல்படுவது உத்தமமாகாது. ஆனால் பீமன் கூறுவதைப் போல் துரியோதனன்
நாட்டை திருப்பித் தருவான் என்ற நம்பிக்கை எனக்கும் இல்லை. நிச்சயம் நல்லதே நடக்கும் கிருஷ்ணா. உன் நம்பிக்கை உன்னை காக்கும் தர்மா.